Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. டெல்லியின் முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்றுள்ள நிலையில் பாஜக ஆளும் மாநிலங்களும் அந்த மாநில முதலமைச்சர்களின் வயதையும் ஒப்பிட்டு விளக்குகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். 2014ஆம் ஆண்டு மத்தியில மோடி தலைமையிலான அரசு அமைந்த பிறகு மாநிலங்களில் பாஜக முதலமைச்சர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. குறிப்பாக அவர்களுடைய வயது சராசரியாக 55 என்ற நிலையில் இருக்கிறது. அதே போல பிரபலம் ஆகாதவர்கள் கூட முதலமைச்சர் ஆகிறார்கள். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக இருக்கக்கூடிய பீமா காந்துடைய வயது 45. அதே போல உத்தரகாண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி வயது 49. அதே போல டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரேகா குப்தோடைய வயது 50. அதாவது சராசரி 55 என்ற நிலையில் இருக்கிறது. பிரமோத் சவந்த் கோவா மாநில முதலமைச்சருடைய வயது 51. பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடைய வயது 52 இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்ததாக பார்க்கும்போது 14 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க. ஒடிசாவில் அண்மையில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மோகன் சரண் மாஜி ஒரு எளியவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு வயது 53. அதே போல தேவேந்திர பட்னாவிஸ் அவர் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய வயது 54. அதே போல ஹரியானா மாநில முதலமைச்சர் நயப் சிங் சைனி வயது 55. அதே போல பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடிய அமன் பிர்ஸ்வா சர்மா வயது 56. அதே போல ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா வயது 58. அதாவது பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மாநிலங்களில் குறிப்பாக நார்த் இந்தியா முழுவதுமே பிஜேபி முதலமைச்சராக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் வயது 59. அதே போல சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் விஷ்ணு தியோ சாய் வயது 60. குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் அவருடைய வயது 62. அதே போல திரிபுரா மாநில முதலமைச்சர் அவருக்கு தான் இருக்கிறதே அதிகமான வயதாக இருக்கிறது மாணிக் சகா. இதுதான் 14 மாநிலங்கள். அதாவது 2014 ஒரு சில மாநிலங்களில் பிஜேபி இருந்தது. அதே போல இந்த இந்திய வரைபடத்தை நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக 2 அரசாங்கங்கள் இருக்கின்றன. ஒன்று பீகார், ஆந்திரபிரதேச. அவங்க வந்து அமைச்சரவையில் பங்கில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% பாப்புலேஷன்ல பிஜேபி ஆட்சி செய்யறாங்க. ஒரு காலத்தில் காங்கிரஸ் அதிகமான மாநிலங்கள் ஆட்சி செஞ்சாங்க. தற்போது 3 மாநிலங்களாக குறைந்திருக்கிறது. அதே போல மாநில கட்சிகள் ஆட்சி செய்வது குறைந்து கொண்டே போகிறது. உதாரணமாக ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, அதே போல பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் போன்ற ஒரு சில மாநிலங்களில் தான் பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள் இருக்கிறது. இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 80% பாப்புலேஷனை பாரதிய ஜனதா ஆட்சி செய்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.